தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலை அதிமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை. அதிமுக மூத்த தலைவர்கள் பலர் கட்சியிலிருந்து விலகி திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் கட்சியில் இருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியம். இவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் ஒன்று கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதே போன்று இந்த முறை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாஜக காலூன்ற விரும்புகிறது. ஆக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் கேட்டு வருகின்றன. இது அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறைவான தொகுதிகள் தான் ஒதுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி முடிவு, தொகுதிகள் பங்கீடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று OS மணியனிடம் கராராக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த OS மணியம் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகலாமா என்று யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. OS மணியம் கடந்த ஒரு சில நாட்களாக எடப்பாடியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுக நாகப்பட்டினத்தில் காலூன்ற வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது, அதிக தொகுதிகள் ஒதுக்குவது அதிமுக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் கருதுகிறார். ஆனால் எடப்பாடி OS மணியத்திடம் கராராக நடந்துள்ளார். இதனால் OS மணியம் மன வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் கட்சியில் இருந்து விலகலாம் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.